அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ JFU. இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இஃப்தாருக்கு கூட இந்த மாதிரி போண்டா ரெசிபியை ஃபட்டாஃபட்டுன்னு ரெடி பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்கு பச்சை மிளகா நம்ம ஃபைனாக ஒரு 4 பச்சை மிளகா அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை அதையும் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ சேர்த்துக்கோங்க. கூடவே மல்லித்தலையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா போடுங்க, அப்படி இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கை ஃபுல்லாக அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி நம்ம இதில் சேர்த்துருக்கோம். கூடவே கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள் 2 பிஞ்ச், ஒரு 2 பிஞ்ச் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடல மாவை ஆட் பண்ண போகிறோம். ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு கடல மாவையும் 50 கிராம்ஸ் அளவுக்கு அரிசி மாவும் கலந்து வச்சுருக்கேன். அதை இதில் ஒன்றா சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குழன்னு ஒரு பதத்துக்கு இருக்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடு படுத்தின எண்ணெயும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு எடுத்தோன்னா 2 சைடும் நல்லா உங்களுக்கு உப்பி வரும். ஸோ அப்போ நம்ம கலர் நல்லா சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்துட்டோன்னா நம்மளோட போண்டா ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு ஒரு சைடு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி புஷ்ஷுன்னு வந்துருச்சா, சின்னதாக போட்டாலே உங்களுக்கு நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ ரொம்ப அதிகமாகவும் எண்ணெயும் குடிக்காது, உங்களுக்கு ஒரு சிம்பிளாக கடகடன்னு நம்ம போடக்கூடிய ஒரு சூப்பர் இஃப்தார் ஸ்நாக்காக கூட நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ போண்டா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, பாய்.